கர்ணன் and துரியோதனன் உண்மை நட்பின் கதை. மகாபாரத காலத்தின் மறக்க முடியாத நட்பு இதுவே. கர்ணன் சூரிய தேவனின் மகன். ஆனால் அவன் யார் என்பதை அறியாமல் ஒரு தேரோட்டியின் வீட்டில் வளர்ந்தான். ஒரு நாள் ஹஸ்தினாபுரத்தில் ஆயுத திறன்களை வெளிப்படுத்தும் போட்டி நடந்தது. அர்ஜுனன் தனது அம்புத்திறனை காட்டி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். அப்போது ஒரு இளைஞன் மேடைக்கு வந்தார். அவர் கர்ணன். அவன் அர்ஜுனனை தாண்டும் வீரன் என்பதை நிரூபிக்க விரும்பினான். கர்ணன் தன்னுடைய வீரத்தை நிரூபிக்க நானும் இதை செய்கிறேன் என்றான். ஆனால் அவனை யாரும் ஏற்கவில்லை. சாதி காரணமாக அவனை தள்ளி போட்டார்கள். நீ ராஜகுலத்தைச் சேர்ந்தவன் அல்ல, நீ சூத்திரன், உனக்கு இங்கு என்ன வேலை என்று கேலி செய்தனர். அப்போது துரியோதனன் முன்வந்தான். ஒரு சகோதரனை போல் உணர்ந்தான். கர்ணனின் திறமைக்கு மரியாதை கொடுத்து இவர் இனி அங்க தேசத்தின் மன்னன் என்று உரிமையுடன் அறிவித்தார். கர்ணனுக்கு அரியணை பட்டமும் வழங்கி அவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார். அந்த தருணமே கர்ணனின் வாழ்க்கையை மாற்றியது. என்னை யாரும் ஏற்கவில்லை, ஆனால் துரியோதனன் மட்டும் என்னை நம்பினான். அந்த நாள் முதல் கர்ணன் உனக்காகவே வாழ்கிறேன் என்று சபதம் எடுத்தான். திரௌபதி சுயம்பரத்தில் அவமானிக்கப்பட்ட போதும், குருச்சேத்திர போரில் துரியோதனன் தோற்ற போதும் கர்ணன் மட்டும் எப்பொழுதும் அவன் பக்கத்தில் நின்றான். கர்ணன் பிறகு தெரிந்து கொண்டான், துரியோதனன் வழி தவறியவன். பாண்டவர்கள் தான் தர்மத்தை நிலைநாட்டுகிறார்கள். ஆனாலும் தனது நட்பின் வாக்குறுதியை உடைக்கவில்லை. குருக்ஷேத்திர போர் நடந்த போது கர்ணன் அர்ஜுனனை எதிர்த்து போரிட்டான், தன் உயிரையும் பணயமாக வைத்து. பாண்டவர்கள் தான் தன் சகோதரர்கள் என்பதை அறிந்தும் துரியோதனனை விட்டு விலகவில்லை. ஒரு தருணத்தில் கிருஷ்ணர் கர்ணனை எதிரிகள் தரமிருந்து வெளியே வரச் சொன்ன போது கர்ணன் சொன்னது, என் நண்பன் என்னை ஏற்ற போது யாரும் என்னை ஏற்கவில்லை. அவன் தவறு செய்தாலும் என் விசுவாசத்தை மாற்ற முடியாது என்றான். பிறந்தவர்களுக்காக அல்ல, தன்னையே நம்பிய ஒரே ஒருவருக்காக. துரியோதனன் கர்ணன் இறந்ததும் என் உண்மையான நண்பனை இழந்து விட்டேன் என்று அலறினான். இந்திய புராணங்களில் இது தன்னலமற்ற நட்பு. உங்களுக்கு கர்ணன் பிடிக்கும்னா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.